Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. மட்டன் தான் சார் எல்லாமே. மட்டன் நோம்பு கஞ்சி, எல்லாமே சமோசா, ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே இதுதான். ஃபுட்டு வந்து மட்டன் பிரியாணி, அதோட காம்போ சிக்கன் 65 எல்லாமே. நாங்கள் 600 kg ஆஃப் ரைஸ் போட்டிருக்கோம், 900 kg ஆஃப் மீட் போட்டிருக்கோம். 1:1.5 ரேஷியோ பண்ணுவோம். ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே பண்ணி அவர் சாரும் பெஸ்ட்டாக பண்ண சொன்னாங்க, நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இஃப்தார் கிட்டு, 2 டேட்ஸு, 2 பிக் சைஸ் ஆனியன் சமோசாஸ், இது இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்டி ட்ரிங்க்கு, ஒரு ஃப்ரூட்டி ட்ரிங்க் வந்துடும், ஒரு வாட்டர் பாட்டில் வந்துடும், டிஷ்யூஸ் இருக்கும். மட்டன் நோம்பு கஞ்சி வந்துடும். அது எல்லாமே ஹாட்டாக இருக்குது. அது நாங்கள் கரெக்டாக ஒரு 4:30க்கு நாங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுவோம் சார். மட்டன் பிரியாணி, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் சட்னி, தயிர் சட்னி, ஒரு வாட்டர் பாட்டில், 3500 பேருக்கு கஞ்சி, 3500 பேருக்கு 1000 ml பாக்ஸ், 1000 ml பாக்ஸ். இது ஃபுல்லாக மட்டன் பிரியாணி வந்துடும், பிரிஞ்சால், ஸ்வீட் வந்துடும். வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வதந்தி அவர் கிளப்புறாரு. அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா இன்னைக்கு எங்க தலைவர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2500 பாசு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான். இஸ்லாமியர்களுக்கு நான் எந்த மாதிரியா உறுதுணையா நிக்கிறேங்கிறத காட்டும் விதமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. நோம்பஸ் தான் வந்திருக்கோம். 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தலைவருக்காக வந்திருக்கோம். எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவங்க நடத்திட்டு அவங்க போயிடுவாங்க. இவர் ஒரு நாள் நோன்பு வச்சு இவர் மக்களுக்காக இந்த நோம்பு விருந்தளிக்கணும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதை கொண்டு வந்திருக்காப்புல. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கொண்டு வந்தது. ஆனால் முஸ்லீம் ஆதரவுக்காக இந்த இப்தார் நோன்பு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அவர் கழக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுல இருந்து அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த இயக்கத்தில் செயல்படுறதுல இருந்து நம்ம இப்தார் நோன்பு வச்சுட்டு இருக்காரு. அது நம்மளும் இது பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் தானே தவிர அது இந்த இஸ்லாமியில கவரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பிரியாணி 600 பிரியாணி போட்டுருக்கோம். மட்டன் போட்டு 1 போட்டு பிரியாணி பண்ணியிருக்கோம். எல்லாம் ஒரு 3500 பேருக்கு பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 3500 பேருக்கு கஞ்சி சம்சா வடைலாம் ஏற்பாடு பண்ணி சார் சொல்லலாம். என்ன மாதிரி விஷயம் அந்த கஞ்சியில் மட்டன் கஞ்சி இருக்குது, வெஜிடபிள் கஞ்சி இருக்குது, வெஜிடபிள் கஞ்சி இருக்குது. இப்போ நோன்பு திறக்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு பெருத்தம்பழம், 2 சம்சா, வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸ் கொடுத்துருவோம். சரி, இப்போ அதே மாதிரி கஞ்சி, மட்டன் கஞ்சி இன்றைக்கி பண்ணுறதா சார்? இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணுறோம் சைட்ஸ். அப்புறம் பிரெட் அல்வா, ஸ்வீட் பிரெட் அல்வா பண்ணுறோம். ஆனியன் சட்னி, கத்திரிக்காய் சட்னி பண்ணுறோம். இன்னைக்கு கொடுக்குறது ஒரு பேக் மாதிரி கொடுத்துருவோம். பேக்கில் என்னென்ன பொருள் கொடுக்குறீங்க? மட்டன் பிரியாணி, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் சட்னி, தயிர் சட்னி, ஒரு வாட்டர் பாட்டில், டிஷ்யூ பேப்பர் போட்டு பேக். சிக்கன் 65. மொத்தம் எவ்வளோ பேருக்கு கஞ்சி? 3500 பேருக்கு கஞ்சி, 3500 பேருக்கு இது கொடுத்தோம். ஹலோ சார், என் பேர் முகமது அசதுதீன், அப்பா பேர் சையத் உமர். நாங்கள் இந்த ராயல் தாஜ் கேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 40 years எக்ஸ்பீரியன்ஸு. ஃபஸ்ட்டு இந்த எல்லா ஈவெண்ட்ஸும் பண்ணி 5000 10,000 மெம்பர்ஸ் தான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நாங்கள் பெரிய அரசியல்வாதி வெட்டிங்கு மற்றதான் பண்ணியிருக்கோம், பெரிய ஈவெண்ட்ஸ் வெட்டிங் பண்ணியிருக்கோம். பட் இந்த மெகா ஈவெண்ட்டு விஜய் சார் வச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் நாங்கள். இது ஒரு 3500 மெம்பர்ஸ்க்கு இஃப்தார் ஈவெண்ட்டும், அப்புறம் ஒரு 3500 மெம்பர்ஸ்க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட ஈவெண்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சார். மட்டன் தான் சார் எல்லாமே. மட்டன் நோம்பு கஞ்சி, எல்லாமே சமோசா, ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே இதுதான் இஃப்தாருக்கு. ஃபுட்டு மட்டன் பிரியாணி, அதோட காம்போ சிக்கன் 65 எல்லாமே. நாங்கள் 600 kg ஆஃப் ரைஸ் போட்டிருக்கோம், 900 kg ஆஃப் மீட் போட்டிருக்கோம். 1:1.5 ரேஷியோ பண்ணுவோம். ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாமே பண்ணி அவர் சாரும் பெஸ்ட்டாக பண்ண சொன்னாங்க, நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நோம்பு திறக்கும்போது மட்டன் நோம்பு கஞ்சி தரோம், 2 பிக் சைஸ் ஆனியன் சமோசாஸ் அண்ட் டேட்ஸு, அப்புறமா ஃப்ரூட்டி ட்ரிங்க்கு, பிஸ்லரி வாட்டர் பாட்டில், டிஷ்யூ அது தரோம். அது முடிஞ்சோடனே ப்ரேயர் பண்ணுறாங்க சார். ப்ரேயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நல்லா ஹை குவான்டிட்டி தராங்க சார். ஆமாம், அந்த பையில தான் பார்த்தீங்கன்னா 1000 ml ஆஃப் மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கறி அண்ட் ஆனியன் ரைத்தா, வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்துடும். ஒரு ஃபுல் கிட் வந்துடும். 2 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா இஃப்தார் கிட்டு, 2 டேட்ஸு,
2 big size onion samosas. இது இல்லாமல் ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரூட்டி ட்ரிங்க்கு, ஒரு ஃப்ரூட்டி ட்ரிங்க் வந்துடும், ஒரு வாட்டர் பாட்டில் வந்துடும், டிஷ்யூஸ் இருக்கும், மட்டன் நோம்பு கஞ்சி வந்துடும். அது எல்லாமே ஹாட்டாக இருக்குது. அது நாங்கள் கரெக்டாக ஒரு 4:30க்கு நாங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணுவோம் சார். நாங்கள் அதுதான் சார் இப்போ பேக் காமிச்ச ஃபுட் தான் பேக் பண்ணுறாங்க. அரேபியன் டேட்ஸ் 2 பீசஸும் இது பாருங்கள், அரேபியன் டேட்ஸு, ஆனியன் சமோசா, வெஜ் சமோசா, அண்ட் ஓகேவா ஜூஸ் பாட்டில். இது நல்லா இருக்கும். இது பாருங்கள், அரேபியன் டேட்ஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காமிக்கிறேன். 1000 ml பாக்ஸ், 1000 ml பாக்ஸ். இது ஃபுல்லாக மட்டன் பிரியாணி வந்துடும். அப்புறமா பிரிஞ்சால் ஸ்வீட் வந்துடும். அண்ட் சேம் சைஸ் பாக்ஸில் ரைத்தா வந்துடும். ரைத்தா இப்போ பண்ணால் கொஞ்சம் இதாகிடும், கேர்ட்னால நாங்கள் அப்புறமா ஃபில் பண்ணுவோம். சேம் சைஸ் பாக்ஸ் வந்துடும். அப்புறம் 2 பீஸ் ஆஃப் 65 சிக்கன் 65, தென் 1 பிஸ்லரி வாட்டர் பாட்டில் அண்ட் டிஷ்யூஸ். இந்த கிட் தான் வரும். இதுதான் நம்ம சார் ப்ரொவைட் பண்ணுற இஃப்தார் கிட். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விசிகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னி அரசு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்படி. அதாவது விஜய்க்கு ஏன் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது, இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு 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 வதந்தியை வந்து அவர் கிளப்புறாரு. அப்போ அதுக்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2500 பாசம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான். அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய வேற வெளியே மாற்று மத சகோதரர்களுக்கு கூட கிடையாது, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும்தான். இஸ்லாமியர்களுக்கு நான் எந்த மாதிரியா உறுதுணையாக நிற்கிறேங்கிறத காட்டும் விதமாக வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறோம். அப்படிங்க இப்போ நாங்கள் வந்திருக்கோம், நோம்பஸ் தான் வந்திருக்கோம். 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், தலைவருக்காக வந்திருக்கோம். எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவங்க வந்து நடத்திட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க இவர் ஒரு நாள் நோன்பு வச்சு இவர் மக்களுக்காக வந்து இந்த நோன்பு வந்து விருந்தளிக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை கொண்டு வந்திருக்காப்புல. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கொண்டு வந்தது. ஆனால் முஸ்லீம் ஆதரவுக்காக இந்த இஃப்தார் நோன்பு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அவர் கழக மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுல இருந்து அவர் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த இயக்கத்தில் செயல்படுறதுல இருந்து நம்ம வந்து இஃப்தார் நோன்பு வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணமாக நிறைய புகைப்படங்கள் நீங்களே சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்க. இது வந்து புதுசாக வந்து இந்த பொருளையை கிளப்புறாங்க. அதே மாதிரி இவர் வந்து வெறும் இஃப்தார் மட்டும் கலந்துக்கல, இவர் வந்து ஆல்ரெடி நோன்பு வச்சு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களோட மக்களாக இருக்கிறதுக்காக இந்த செயல்பாடு செய்கிறாரு. ஆல்ரெடி முஸ்லீம் ஓட்டு இவருக்கு அதிகமாக ஊழக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது, இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்குது. இவர் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செயல்பாடு இருக்குது, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னென்ன நிலைப்பாடுகள் அவர் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை அவர் ஏற்பாடு செஞ்சுருக்காருண்ணே. இல்லை அப்படிலாம் கிடையாது. ஓட்டு வங்கிக்காக பண்ணுறோன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பண்ணி ஓட்டு வாங்கி வாங்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. அது தளபதிக்கு வந்து மக்களோட ஆதரவு நிறையவே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். அதில் எவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்தாங்க, எவ்வளோ கிறிஸ்டின் வந்தாங்க, எவ்வளோ இந்துக்கள் வந்தாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ மக்களோட ஆதரவுக்கு அவருக்கு வந்து நிறையாவே இருக்குது. இது பண்ணி தான் அவர் வந்து இஸ்லாமோட ஓட்டை வாங்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய வெற்றி நான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் தலைவர் எதை பண்ணாலுமே தலைவருடைய டாக் மட்டும் தான் எல்லா சோசியல் மீடியாலையுமே வைரலாக போயிட்டு இருக்குது. இது வந்து 2026 நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தமிழக அரசியலில் தலைவர் பண்ணுவாருங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஒரு நல்லாட்சி கொண்டு வர போகிறாப்புல, மக்களுக்காக வந்திருக்காப்புல, மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்திருக்காப்புல. அது அவங்களுக்கு பிடிக்கல, எதிர்கட்சி அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. இதுவரை அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல, எல்லாமே செஞ்சதும் கிடையாது. இவர் வந்து ஒரு மாற்றங்கள் கொடுப்பாரு, கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றங்கள் வரும், அது கண்டிப்பாக செய்வாப்புல. அப்படி நம்ம சொல்ல முடியாதுண்ணே. ஆல்ரெடி விஜய் நம்ம இளைய தளபதி கழகத் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி அதிகமாக ஓட்டு வந்து இருக்குதுண்ணே. இப்போ என் வீட்டை அதுக்கு வந்து என்னன்னானே, இப்போ என் வீட்டை நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே இந்த மாதிரி கோட்பாடில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது செயல்பாடு அப்படின்னா, என் வீட்டில் எங்கள் அப்பா ஏடிஎம்கேவா இருக்காரு, இல்லை எங்கள் அம்மா ஏடிஎம்கேவா இருக்காங்க அப்படின்னா நான் வந்து டிஎம்கேவா இருந்தேன். ஆனால் இப்போ சமீப காலகமாக எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏடிஎம்கேவா இருக்காங்க இல்லை டிஎம்கேவா இருக்காங்க அப்படின்னா நானும் எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து எப்படின்னா டிவிகேக்கு மாறிட்டோம். விஜய் அண்ணனுக்காக ஓட்டு போடுறதுக்காக மாறிட்டோம். அப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஓட்டு பிரித்த மாதிரி தான். அந்த ஓட்டை நாங்களாக போய் பிரிக்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அண்ணனுக்காக பிரிஞ்சிருனேன். பிரம்மாண்டங்கிறது அவரே பிரம்மாண்டம் தான். ஆனால் அது வந்து சோசியல் மீடியா எல்லாம் அவங்களாம் எடுத்து போகணும். அவர் நார்மலாக சிம்பிளாக தான் வர்றாரு. நீங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்றெல்லாம் சரி, அவரை வந்து பிரம்மாண்டமாக்கி விட்றாங்க. அவர் நார்மலாக தான் வர்றாரு, சிம்பிளாக தான் இருக்கார், அவருடைய நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. நம்ம அந்த சோசியல் மீடியா மற்ற கட்சின்னு அவரை பேசி அவர் வந்து இன்னும் மேலே உச்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி உச்சத்தில் இருக்கிற தலைவர் இன்னும் அவரை வந்து மேலே கொண்டு போயிடுறாங்க. அவங்க தலைவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணாலும் பெருசாக அந்த அளவுக்கு ரீச் இல்லை. இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தலைவர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன் எப்படி பார்க்குறாங்க?
இல்லைண்ணா, இதெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா திமுகவுடைய ஐடி விங் பண்ணக்கூடிய பரப்பக்கூடிய வேலைகள். இது வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவர் தளபதிக்கும் வந்து மிகப்பெரிய ஆதரவு. 2026 வந்து இது வந்து எலெக்ஷன் 2026 தேர்தலில் வந்து மிக பெருசாக இது வந்து பிரதிபலிக்குங்கிறத சொல்லிக்கிறேண்ணா. இது அந்த திமுகவுடைய ஐடி விங் பரப்பக்கூடிய வேலைகள் தான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரியும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பண்ணுறாருங்கிற மாதிரியும், பிஜேபியோட வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து திமுகவுடைய ஐடி விங் தான் பண்ணிட்டு இருக்க ஒழிய மக்கள் பண்ணலை. மக்களோட மக்களாக இருக்கிறாப்புல அவர். அதோட உணர்வு அவரும் ஏற்றுக்கணும், அந்த உணர்வு என்னென்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரும் இருக்கிறாப்புல. மக்களோட மக்களாக நோன்பு எப்படி இருக்குமோ அது அவருக்கு தெரியும். ஏற்கனவே நடத்தினாப்புல அவர். கட்சி வந்ததுக்கப்புறம் தான் இவர் நடத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். இல்லை, அவர் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருக்கலாம், இது ரசிகருக்கு கூட்டமாக இருக்கும்போது நடத்தினாப்புல. கண்டிப்பாக நம்ம ஒரு இதில் நம்ம நடத்தினாப்புல அவர். இது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நடத்துறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது அண்ணே, இதுவரை தேர்தல் வந்து ஏவா பியா, சியா டியா இப்படிங்கிற மாதிரி கலக்கத்திலே இருக்கும். ஏதாவது ஒன்று வருங்கிறது நம்பிக்கை நம்ம நம்பகத்தன்மையில இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற 2026 எப்படி இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் இருக்குமோ, எப்படி ஒரு ஃபுட்பாலில் வந்து அர்ஜென்டினா இந்த மாதிரி பிரேசில் இந்த மாதிரி ஒரு டீமாக இருக்குமோ, அதையும் தாண்டி இந்த 2026 எலெக்ஷன் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குன்னு, ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்ட செய்திகள் வந்து மாறுனே. அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வந்து ஒரு 10 படம் நடிச்சாலே போதும். அவர் என்ன இன்னும் 10 வருஷத்துக்கு அவர் தான். 10 படம் நடிச்சாலே அசால்ட்டாக 3000 கோடி, அது ஜிஎஸ்டி போஸ்ட்னாலே 2000 கோடி அவருக்கு வந்து நிற்கும். இது வந்து அரசியல் வந்து நல்லது செய்யறதுக்காக தான் வராரு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நிறையா பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் இன்னும் பண்ணலாம், அடிப்படை மக்களுக்கு இன்னும் பண்ணலாம் அப்படிங்கும்போது அரசியலுக்கு வராரு. ஒரு புதிய மாற்றம் வேணுமே நமக்கு. எல்லாம் அவங்களையும் பார்த்தாச்சு, இவங்களும் பார்த்தாச்சு. ரெண்டு பேர்த்துமே குறை இருக்குது. இவர் வந்தால் இன்னொரு புதிய மாற்றம் வரும். ஒரு இளைஞர் ஒரு தலைவர் வழியிடத்தை கரெக்டாக கொண்டு போவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது. டிவிக்கே வரக்கூடாதுன்னு 65 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள், இருவேறு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரமாவெல்லாம் விட்டுற மாட்டாங்க இல்லையா? இதை வந்து 2026 மக்கள் வந்து நிச்சயமா மாத்துவாங்க. அப்படி விஜயை வந்து அந்த மாதிரி அவர் அரசியல் பின்புலம் எதுவுமே தெரியாது, அரசியல் பின்புலமே கிடையாது, அப்படி இருக்கிறவங்க ஏன் விஜயை பத்தி மாறி 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 வந்து விஜயை ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணும்? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி அவங்கள பிரபலமாக்கல. ஆனால் விஜயை மட்டும் ஏன் எங்கள் அண்ணன் கழக தளபதியின் கழகத்தோழன் எங்கள் அண்ணன் விஜயை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணி அவங்க வந்து இது பண்ணணும்? அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் பெரிய ஆளு தானே, அதனால தான் அவரை டார்கெட் பண்ணி எப்படியாவது முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது காலத்திலையும் நடக்காத ஒரு சாத்தியமற்ற விஷயம்னு. இஸ்லாமியில் கவர்ன்றதுக்காக அவசியம்லாம் கிடையாது. அந்த இஸ்லாமியோட அந்த நோன்பு எப்படி இருக்கும், அது வந்து நம்மளும் இது பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு எண்ணம் தானே தவிர அது வந்து இந்த இஸ்லாமியில் கவரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. அந்த அவர் ஆல்ரெடி கவர்ந்து வச்சிருக்காரு எல்லாத்தையும். இஸ்லாமியில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் கவர்ந்து தான் வச்சிருக்காரு. நோன்பு வச்சு தான் நாங்கள் அவர் வந்து இது பண்ணணும் அப்படின்ற அவசியமா அவர் கிடையாது. ஆனால் என்றைக்குமே வெளியே இருந்துட்டு நம்ம விளாட்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே மதிப்பு மரியாதை இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. நம்ம உள்ளே இறங்கிட்டு யார் விளாட்றாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குரிய மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்துடுறேன். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் உள்ளே இறங்கி விளாண்டு என்னோட ஃபீல்டை நான் காட்டணும். நான் தோக்குறேன்னா ஜெயிக்கிறேன்னு அது ரெண்டாவது. அதனால தான் இன்றைக்கி விஜய்க்கு வந்து அவ்வளோக்குரிய அவர் இறங்கிட்டார், தைரியமாக இறங்கிட்டார். 250 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இந்த தொகுதிக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது எப்படி மாறும் அப்படின்னா 2024 நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கலானே. பயம் தான். பின்னாடி அவ்வளோ பெரிய இளைஞர்கள் ஓட்டு இருக்குது, தாய்மார்கள் ஓட்டு இருக்குது, யாருக்குமே கிடைக்காத ஒரு வரவேற்பு அவருக்கு இருக்கும்போது எல்லாருமே ஒரு பயம் தான். இப்போ நார்மலாக ஒரு ரோட்டில் வந்தாலே ஒரு 1000 பேர் 10,000 பேர் அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இளைஞர்கள் ஓட்டு இருக்கே, அவ்வளோ ஓட்டு இருக்கே. நீங்கள் மாநாட்டிலே பார்த்துருப்பீங்களே, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடினாங்க. எதுவும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு அந்த கூட்டம்லாம் கிடையாது, தன்னெழுச்சியாக வந்த ஒரு கூட்டம் தானே தவிர அந்த கூட்டத்தை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் பயம் இருந்தாலும் சரி, அது ஆளு மரத்தாக இருந்தாலும் சரி, கீழே இருக்க யாருக்கா இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். அது பாயாசமாக இருந்தாலும் சரி, பாசிசமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிற நேரம் இன்றைக்கி சாயங்காலம் 6:24. அது சூரியன் அந்த இதுபடி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். முதல்ல பேரிச்சம்பழம், 2 சம்சா, கஞ்சி, ஜூஸ் பாட்டில், தண்ணி, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி. அது முடிஞ்ச உடனே தொழுகை முடிஞ்ச உடனே எல்லோருக்கும்
பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, சிக்கன் 65 இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, admissions open. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.